வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 30 சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்தர்வல்டி அதிர்ச்சியில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் பாஜகவிற்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் சுமார் 30 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களது தொகுதியில் பாஜகவிற்கு வாக்குகளை நாங்கள் சேகரிக்க மாட்டோம், அது மட்டுமல்ல எங்களது தொகுதி கள பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாமல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம், இந்த தொகுதியை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் வியூகத்தை கற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டார். அது மட்டுமல்ல, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு ஒதுக்கிய தொகுதி இந்த முறை ஏன் ஒதுக்கப்படவில்லை? அவருக்கு பதிலாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். இணையமைச்சர் என்பது முதலமைச்சருக்கு சமமான பதவி கொண்ட, அதிகாரங்கள் கொண்ட, அனைத்து வசதிகளும் கொண்ட பதவி. அது போன்ற ஒரு உச்ச பதவியில் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் எதற்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும்? அப்படியே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகினாலும் அவர் தனது இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட வேண்டும். ஏன் தனபால் அவர்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. கட்சிக்காக எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் நற்பெயர் கொண்ட தனபால் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய தொகுதி இன்றைக்கு எல் முருகன் அவர்களுக்கு ஒதுக்கியார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது மிகப்பெரிய ஒரு துரோகம் என்று கூறி சுமார் 30 சிட்டிங் எம்எல்ஏக்கள் கூண்டோடு சசிகலாவின் பக்கம் இணைந்துள்ளனர். ஏற்கனவே அவர் கட்சியை தொடங்கி ராமதாஸ் ஐயா அவர்களுடன் கூட்டணியை வைத்துள்ளார். தற்பொழுது ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் இழக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது அரசியல் செயல்பாடுகள் தோல்வியேதான் தழுவும். இந்த தேர்தல் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமையும் என்றும், இந்த தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவார், அதிமுக வரலாறு காணாத தோல்வியை தழுவும் என்று 30 சிட்டிங் எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் நிர்வாகிகள் அனைவரும் சசிகலாவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களையும் அவரது கட்சி வெற்றிக்காகவும் நாங்கள் கடின உழைப்பை போடுவோம் என்றும் அந்தர்பல்டி அடித்திருப்பதுதான் எடப்பாடி தலையில் விழுந்த இடியாக பார்க்கப்படுகிறது.